சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் தொண்டர்களுக்கு சுட சுட சுவையான மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, கத்தரிக்காய் தொக்கு, தயிர் சாதம் வழங்கப்பட்டு வருகிறது. மாநாட்டில் பங்கேற்ற தொண்டர்கள் அறுசுவை உணவை உண்டு மகிழ்கின்றனர். இது தொடர்பாக அங்கிருந்து செய்தியாளர் குணசேகரன் தரும் தகவல்களை பார்க்கலாம். சேலத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்து வரக்கூடிய திமுக இளைஞரணியினுடைய 2வது மாநில மாநாட்டு நடைபெறக்கூடிய இடத்தில் இருக்கிற சமையல் கட்டில் தான் நம்ம இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய சமையல் கூட பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் அறுசுவை உணவு தயாராகிட்டு இருக்கு. சுட சுட சுவையான மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, பிரெட் அல்வா, தயிர் சாதம் உள்ளிட்ட அறுசுவை உணவு தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு சுட சுட சூடாக இங்கிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒரு 100க்கும் மேற்பட்ட பாத்திரங்களில் இங்கே இருக்கக்கூடிய உணவு சமைக்கக்கூடிய கலைஞர்கள் இதற்கான பிரத்யேகமான ஏற்பாடுகளை முன்னிறுத்தி இந்த சமையலில் செஞ்சுருக்காங்க. சூடான பிரியாணி, மட்டன் பிரியாணி சுட சுட இங்கிருந்து செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வருது. குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் அணிவகுத்து வந்து மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்தோடும் இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக வந்திருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய திராவிட சிந்தனைகளையும் தூண்டக்கூடிய வகையில் ஒரு 22 தலைப்புகளில் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய உரை என்பது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரே அதே சூழலில் மறுபுறம் இது போன்று வந்திருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய பசியாற்றுவதற்காக இது போன்று சுட சுட சுவையான பிரியாணி இன்னொரு பக்கம் கமகம வாசத்தோட இந்த பக்கம் தயாராகி அந்த தொண்டர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் எந்த அளவுக்கு இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்காங்களோ ஆர்வத்தோட, அதே அளவுக்கு மிகுந்த ஆர்வத்தோட இந்த பிரியாணியையும் வாங்கி ரொம்ப ரசித்து சுவைத்து வர்றாங்க. இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த தொண்டர்களுக்கு மன நிறைவோட, அதாவது அவங்களுடைய பசி மட்டுமல்லாமல் மிகுந்த ஒரு மன நிறைவும் ஏற்பட்டிருக்கிறதா அங்கே வந்திருக்கவங்க சொல்லியிருக்காங்க. சன் செய்திகளுக்காக ரமேஷுடன் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.